ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோ நம்ம ரீசெண்ட் டேஸில் சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனில் தொடர்ந்து கேம் ப்ளே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு குட்டி கேம் ப்ளே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு மீன்வைல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த வகை அப்ளிகேஷனோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் வின்னர். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நீங்கள் இந்த பின்னாடி மெசேஜை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க்கு நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சைன்அப் போனஸாக ஒரு 10 ரூபீஸ் கொடுப்பாங்க. மினிமம் 300 ரூபீஸ் இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 200 ரூபீஸ் இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் வீக்லி வேணும்னா 160 ரூபீஸ் அப் டு 160 ரூபீஸ் உங்களால் கிளைம் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு, அதோட டீட்டெயில் வீடியோ, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே இந்த டீட்டெயில் வீடியோவில் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய விதமான ட்ரிக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேமுக்கும். ஸோ இந்த வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கேம் ப்ளே வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபண்டு மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் எப்போவுமே பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் நான் பின் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எப்போவுமே எல்லா கேமுக்கும் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் மினிமம் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் இருந்தால் தான் பெட் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண முடியும். சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 1 ரூபி இருந்தால் கூட ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பெட் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு 1 ரூபியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10ஆ 50ஆ 100ஆ பேஸ்ட் ஆன் யுவர் அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் லைவாக ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். என்ட்ரு ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதில் லாட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறது 4 கேம்ஸ் தான். அதில் மேக்ஸிமம் இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ளே பண்ணது இந்த லக்கி பால், லக்கி டைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மளோட வின்னிங் சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் ஓடிட்டே இருக்கும். டைமிங் முடியறதுக்குள்ளே அடுத்த கலர் இந்த ரெட் கலர் விழுமா இல்லை இந்த எல்லோ கலர் விழுமா அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த க்ரீன் கலர் மேக்ஸிமம் விழாது. எப்போனா ஒரு டைம் தான் விழும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் தான் விழும். அதனால் க்ரீனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் விழுமா இல்லை எல்லோ விழுமான்னு மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே அமௌண்ட் இருக்கும். இவங்க சூஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். நீங்கள் 5, 10, 100 அப்படின்னு சொல்லிட்டு சிப்பு மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லைவாக ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் எப்படி ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுனா ஒரு கலர் சூஸ் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு இல்லைன்னா எல்லோ. இந்த லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் பார்ப்பேன். இது 10ல் எது அதிகமாக விழுந்திருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன். ரெட்டு விழுந்திருக்கா இல்லை அந்த எல்லோ விழுந்திருக்கா அதிகமானு சொல்லி நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா எல்லோ தான் அதிகமாக விழுந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் பெட் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன கலர் விழுந்துச்சோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லோ மேலே 10 ரூபீஸ் பெட் பண்ணுங்கள். ஜஸ்ட் டச் பண்ணால் போதும், 10 ரூபீஸ் ஆட் ஆகிடும். நான் இப்போ ஏன் எல்லோ சூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி போங்க. 5 டைம்ஸ் எல்லோ விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஒரு 4 டைம்ஸ் தான் ரெட் விழுந்துருக்கு. நான் அடுத்த டைம் வின் பண்ண வரைக்கும் நான் எல்லோ மேலே தான் பெட் ப்ளேஸ் பண்ணுவேன். நீங்கள் கரெக்டாக இந்த மேட்ச்சை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, கவுண்டர் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு விட்டு பார்ப்போமா. லாஸ்ட் டைம் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரெட்டு விழுந்துருச்சு. நான் அகைன் பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச் முடிட்டோம். நான் அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நாம் லாஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் நான் எல்லோ மேலே பெட் பண்ணேன். ஆனால் அது விழுந்தது ரெட் கலர். நான் அகைன் பாருங்கள் எல்லோ மேலேயும் வேணும்னா 30 ரூபீஸ் பெட் பண்ணுறேன். நான் வின் பண்ண வரைக்கும் எல்லோ மேலே தான் பெட் பண்ணுவேன். நான் மாற்றி பெட் பண்ணல. ஓகே, நான் லாஸ்ட் டைம் எல்லோ மேலே பெட் பண்ணேன்.
இப்போ வந்து ரெட்டு வந்துச்சு, நான் ரெட்டு மேலே ப்ளேஸ் பண்ண அப்படி மாற்றி மாற்றி ப்ளே பண்ணல. ஒரு தடவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வின் பண்ண வரைக்கும் அது மேலேயே நீங்கள் கரெக்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக பெட் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு தடவை மேக்ஸிமம் எத்தனை டைம் விழும்? ஒரு 4 டைம் விழும், 5 டைம் விழும். எதுனா ஒரு டைமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கலர் விழுந்து தானே ஆகணும். இதுதானே கான்செப்ட்டு, விழாமையாக போயிடும் அப்படிங்கிற டைமில் வந்து பண்ணால் உங்கள்கிட்ட ஃபண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் பெட் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, நான் வின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கரெக்டாக எல்லோ தான் விழுந்திருக்கு. நான் பெட் ப்ளேஸ் பண்ண அமௌண்ட் வந்து அப்படியே டபுளாக கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் 10 ருபீஸ் பெட் பண்ணேன். ஓகேங்களா? அது வந்து லாஸ் ஆச்சு. லாஸ் ஆனோடனே செகண்ட் டைம் 30 ருபீஸ் பெட் பண்ணேன். அது வந்து வின் ஆச்சு. நான் 10 ருபீஸ் பெட் பண்ணால் லாஸ் ஆகிடுச்சு. 30 ருபீஸ் பெட் பண்ணும்போது எனக்கு டபுளாக கிடச்சிச்சுன்னா 60 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? ஃபஸ்ட் டைம் ஒரு 10, செகண்ட் டைம் ஒரு 30, டோட்டலாக 40 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எனக்கு கிடைச்சது வந்து பண்ணால் 60 ருபீஸு. அப்போ 40ல் ஒரு 60ல் ஒரு 40 போச்சுன்னா 20 ருபீஸ் என்னன்னா ப்ராஃபிட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? ஒரு மேட்ச் நீங்கள் எப்போ வின் பண்ணுவீங்களோ அப்போ தான் ஒரு லெவல், ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பெட்டு நான் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கலர் வந்து இப்படி போயிட்டு இருக்குது, எந்த கலர் மேலே பெட் பண்ணலாம்? ஓகே, ரெட்டு தான் அதிகமாக வந்துருக்கு. நான் ரெட் மேலே ஒரு 10 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டச் பண்ணியிருக்கேன். 10ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ போய் கரெக்டாக வந்து பண்ணால் 10 ருபீஸ் வந்து நான் வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணது தான் 22 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் நான் ப்ளே பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு டைம் வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சு. வின் பண்ண வரைக்கும் போனால் நீங்கள் அமௌண்ட்டை இப்படி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டு என்னவோ அந்த ஃபஸ்ட்டு பெட்டு தான் நீங்கள் பண்ணணும். அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு மாற்றி மாற்றி நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ப்ளே பண்ணதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுங்கள், எந்த கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கலர் வின் பண்ண வரைக்கும் அது மேலேயே பெட் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணால் இப்போ எல்லோ மேலே பெட் பண்ணுவீங்க, லாஸ் ஆகிடுச்சு. என்னடா நம்ம பெட் பண்ண கலர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து விழும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு 5 to 10 லெவல் ஃபண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் வந்து பண்ணால் ஃபண்டு இந்த பெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 8 லெவல் ஃபண்டு இருக்கும். இந்த லெவலுக்கு ஃபண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் வந்து பண்ணால் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு 10 டைமில் ஒரு டைம் கூட நீங்கள் வின் பண்ண மாட்டிங்களா? ஒரு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, தேங்க்யூ.